அவருக்கு உண்டு. அவர் போய் என்ன நடக்கிறது என்று பார்த்தார். ஒருவன் வந்தார், அமர்ந்தான். 2 கோப்பை தேநீர் வேண்டும் என்றான். வந்திருப்பது ஒருவன். அதை விநியோகம் செய்பவர் அவரை பார்த்து 2 கோப்பையா என்றார். ஆமாம், எனக்கு ஒரு கோப்பை, சுவரில் ஒரு கோப்பை என்று சொன்னான். சுவரில் ஒரு கோப்பை என்ன என்று இந்த புதியவர் அதை பார்த்து கொண்டிருந்தார் ஆவலுடன். அங்கே இருந்த அந்த சர்வர் இவரிடம் ஒரு கோப்பை தேநீரை வைத்துவிட்டு ஒரு சின்ன காகிதத்தை கொண்டு போய் ஒரு தேநீர் என்று அங்கே இருந்த ஒரு சுவரில் ஒட்டினார். ஏற்கனவே 4-5 காகிதங்கள் அவ்வாறு ஒட்டப்பட்டு இருந்தன. 2 கோப்பைகளுக்கான பணத்தை கொடுத்துவிட்டு இவர் சென்று விட்டார். மறுபடியும் இன்னொருவர் வந்தார். அவர் தனக்கு வேண்டியதை சாப்பிட்டு விட்டு போய்விட்டார். அடுத்த நாள் மறுபடியும் அதே உணவு விடுதிக்கு போனால் வேறொருவர் வருகிறார். அவரோடு 2 வருகிறார்கள். மொத்தம் 3 பேர். ஆனால் 4 கோப்பை தேநீர் என்கிறார். 3 கோப்பையை இவர்களுக்கு கொடுத்ததும் 1 அந்த சுவரில் ஒட்டு என்றார்கள். உடனே அங்கே 1 கப் தேநீர் என்று அவர் கொண்டு போய் ஒரு காகிதத்தை ஒட்டி வைத்தார். எதற்காக சுவரில் போய் ஒட்டுகிறார்கள் என்று அதை மிகவும் ஆவலோடு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் இந்த புதிதாக சென்ற அந்த நண்பர். ஏனென்றால் சுவரில் போய் எதற்காக ஒட்ட வேண்டும், நம்மூரிலே இது மாதிரி ஒட்டுவதில்லையே என்று இவர் யோசித்துக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் கசங்கிய உடையோடு ஒருவர் வந்தார். வந்து உட்கார்ந்தவரிடம் அந்த சர்வர் போய் கேட்டார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. சுவரில் இருப்பதிலிருந்து ஒரு தேநீர் என்று சொன்னார். உடனே அந்த சர்வர் சுவரில் ஒட்டியிருந்த 5-6 காகிதங்களில் ஒரு காகிதத்தை மாத்திரம் எடுத்துவிட்டு அவருக்கு மரியாதையோடு தேநீரை கொண்டு வந்து கொடுத்தார். அப்போதுதான் இவருக்கு புரிந்தது, வசதி படைத்தவர்கள் ஒரு கோப்பை தேநீரை மற்றவர்களுக்கு உபயம் செய்வதற்காக அதிக பணம் கொடுத்து வாங்கி அந்த சுவரிலே ஒட்டச் செய்கிறார்கள். முடியாதவர்கள் யார் வந்தாலும் அந்த சுவற்றிலே இருக்கிற ஒரு தேநீரை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்று. எவ்வளவு சிறந்த பழக்கம் பாருங்கள், எவ்வளவு மேம்பட்டவர்கள் பாருங்கள். பல நேரங்களில் நமக்கு கூட யாருக்காவது சாப்பாடு தர வேண்டும், யாருக்காவது தேநீர் வாங்கி தர வேண்டும் என்று தோன்றும். ஆனால் யாருக்கு வாங்கி தருவது என்பது தெரியாது. இதை ஏன் நம்முடைய உணவு விடுதிகளில் பயன்படுத்தக்கூடாது? ஒரு சுவரை போட்டு நாம் கூட 2 இட்லியை சுவரில் 2 இட்லி என்று சொல்லிவிட்டு 2 இட்லிகளுக்கு அதிக காசு செலுத்தலாம். இந்த சுவரில் இருப்பதை சாப்பிடுவதற்காக ஒரு சின்ன இடத்தை கூட ஏற்படுத்தலாம். இதில் ஒன்றும் தவறு இல்லை. நிறைய பேர் சாப்பிடுவார்களே என்கிற வேண்டிய ஐயப்பாடு இல்லை. எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுதான். ஒவ்வொரு மனிதனுமே தன்மானம் நிறைந்தவன் தான். புத்தர் ராஜாவாக இருந்தவர் ஓர் இரவில் அத்தனையும் தியாகம் செய்துவிட்டு வந்து விட்டார். அவருக்கு விருப்பமான கந்தகா என்கின்ற அந்த குதிரையில் அவர் பயணம் செய்கிறார். பல போர் முனைகளை கண்ட குதிரை அது. கண்ணீருடன் வருகிறது. நாட்டின் எல்லையிலே வந்து இறங்கி விடுகிறார். அந்த குதிரையை திரும்ப அனுப்புகிறார். கிரீடத்தை எல்லாம் எடுத்து அவரோடு வந்த சன்னா என்கின்ற பணியாளனிடம் கொடுத்து, இதை கொண்டு போய் என் தந்தையிடம் ஒப்படைத்து விடு என்கிறார். அந்த கந்தகா அவருடைய பிரிவை தாங்காமலேயே இறந்து விட்டது. புத்தர் மன்னராக இருந்தவர். விதவிதமான உணவுகளை உண்ணுகிற பழக்கம் அரண்மனைகளில் உண்டு. அதுவும் முகலாய அரசு போன்றவற்றில் எல்லாம் ஒரு மன்னர் சாப்பிட அமர்ந்தால் 120 வகையான உணவு வகைகள் இருக்கும். அவர்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவார்கள். ஆனால் எப்போதுதான் அப்படி சாப்பிடுவார்கள். அக்பர் போன்றவர்களுக்கு 120 வகையான பதார்த்தங்கள் இருக்கும். ஆனால் 3 நாள் 4 நாட்களுக்கு ஒரு முறைதான் அப்படி சாப்பிடுவார்கள். அரண்மனையிலே ராஜமரியாதையோடு விருந்து உணவை வாழ்நாள் முழுவதும் உண்டு மிகவும் செல்வாக்காக வாழ்ந்த புத்தர் காவி உடையை அணிந்து கொண்டு முதல் முறையாக பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு செல்கிறார். அப்போது அவருடைய மனம்
எவ்வளவு பாடுபட்டு இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். முதல் நாள் வரை இவர் பலருக்கு உணவளிக்கிறார். இன்று இவர் உணவுக்காக பிச்சை ஏந்துகிறார். அன்றிலிருந்து இறுதி வரை பிச்சை எடுத்துதான் அவர் உண்டார். தன்மானம் என்பது எல்லா மனிதனுக்கும் உண்டு. ஆனால் முக்கியம், ஒரு மனிதனுடைய தன்மானம் பாதிக்காமல் அவனுக்கு உதவ முடியுமா என்பதுதான். அதை தருவதுதான் கல்வி. இந்த கல்வி என்பதே நம்முடைய வாழ்க்கையின் நெறிமுறைகளை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான். நிறைய நேரங்களில் வாழ்க்கை திறன்கள் முக்கியம், அவற்றை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று உங்களிடம் ஆசிரியர்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள், பெற்றோர்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதிலே வாழ்க்கை திறன் என்று சொன்னால் எது முதல் திறன்? பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் முதல் திறன். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உலகத்திலே அதிகமான தற்கொலைகள் நடக்கிற நாடு இந்தியாவாக இருக்கிறது. அதிலும் அதிகமான தற்கொலைகள் நடப்பது கேரளா. குறைவான தற்கொலைகள் நடப்பது பீகார். அதிகமான கொலைகள் நடப்பது பீகார், குறைவான கொலைகள் நடப்பது கேரளா. படித்தவர்கள் அதிகம் இருப்பது கேரளா, குறைவாக இருப்பது பீகார். அதிகம் படித்தவர்கள் இருக்கிற மாநிலத்தில் அதிகம் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள், குறைவாக படித்த மாநிலத்தில் அதிகம் கொலைகள் நடக்கின்றன. ஒரு காலத்தில் பீமாரு ஸ்டேட் என்று சொல்லுவார்கள். பீமாரு என்றால் நோய் என்று இந்தியில் பொருள். பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் ஆகியவற்றை பீமாரு நோய்வாய்ப்பட்ட மாநிலங்கள் என்று சொல்லுவார்கள். இன்று நிலைமை அப்படி அல்ல. இன்று பீகார் செழித்து வளர ஆரம்பித்திருக்கிறது. அங்கே நிர்வாகம் செம்மையாக நடக்கிறது, பாலங்கள் உருவாகின்றன, கல்வி நன்றாக இருக்கிறது. பீகாரிலிருந்து பிழைப்பு தேடி வந்தவர்கள் இப்போது இங்கிருந்து மறுபடியும் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு நாள் முடிவெட்ட சென்றேன். ஒருவர் வந்து எனக்கு முடிவெட்டினார். அவருக்கு தமிழ் தெரியவில்லை. எனக்கு இந்தி தெரிந்ததால் அவரிடம் நீங்கள் எந்த மாநிலம் என்று கேட்டேன். மத்திய பிரதேஷ் என்று சொன்னார். நான் இந்தியில் பேசியதால் அவருக்கு மகிழ்ச்சி. நானும் மத்திய பிரதேஷ் என்று நினைத்து கொண்டு எனக்கு செம்மையாக முடிவெட்டினார். நான் என்னுடைய உத்தரப்பிரதேசத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு மத்திய பிரதேசத்தை சார்ந்தவரை தேடி போகிற நிலைமை தமிழ்நாட்டிலே உருவாகிவிட்டது. நினைத்து பாருங்கள். ஏன் தற்கொலைகள் அதிகமாக நடக்கின்ற சூழல் ஏற்படுகிறது என்றால், படிக்கிறார்கள், அறிவை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள், ஆனால் அவர்கள் படிப்பதற்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லை. படிப்பதை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவர் கடைவீதிக்கு சென்றார். இப்போதெல்லாம் யாரும் வீட்டிலே அதிகமாக சமைப்பதில்லை. பாதி சமைத்த உணவு ஏற்கனவே இருக்கிறது, அதை வாங்கி வந்து சூடு செய்து சாப்பிடுகிறார்கள். அப்படி ஒரு டின்னை வாங்கி கொண்டு வந்தார். வாங்கி கொண்டு வந்து வைத்திருந்தார். அதை எப்படி திறக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த குறிப்பை அவர் படிப்பதற்குள் அவருடைய வேலையால் ஏதோ செய்து அந்த டின்னை திறந்து விட்டார். உடனே இவர் கேட்டார், அதற்குள் எப்படி நீ திறந்தாய் என்று. அவர் சொன்னார், நாங்கள் படிக்காதவர்கள் மூளையைத்தானே பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். படிக்காதவர்கள் மூளையை அதிகம் பயன்படுத்துகிறார்கள் படித்தவர்களை காட்டிலும். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எப்போதுமே திறந்த மனத்தோடு இருக்கிறார்கள். படிப்பதை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்கவில்லை என்று சொன்னால் நாம் படிப்பதிலே என்ன பயன்? நான் விவசாயம் படித்துவிட்டு என் வீட்டிலே ஒரு அழகான செடியை வளர்க்க முடியவில்லை என்று சொன்னால் நான் வேளாண்மை படித்து என்ன பயன்? நான் ஆங்கில இலக்கியம் படித்திருக்கிறேன், ஆனால் ஜூலியஸ் சீசரை போல அதீத நம்பிக்கையுடன் நடந்து கொண்டால் அதில் என்ன பயன்? கிங் லியரை படித்திருக்கிறேன், ஆனால் தப்பான முடிவுக்கு வந்து வாயினால் புகழ்பவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள் என்று நினைத்தால் நான் படித்ததால் என்ன பயன்?
நான் ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ராவை படித்திருக்கிறேன். ஆனால் மூளை பாதிக்கப்பட்டு ஒரு பெண்ணின் பின்னாலேயே ஒருவன் திரிந்தால் என்ன ஆகும் என்பது தெரியாவிட்டால் நான் அதை படித்து என்ன பலன்? நான் படித்திருக்கிறேன் டாக்டர் ஃபாஸ்டஸை. ஆனால் டாக்டர் ஃபாஸ்டஸ் போல அறிவை கூட அதிகமாக தேடுவதில் வெறி கொண்டு அலையக்கூடாது என்பதை தெரிந்து வைக்காவிட்டால் நான் படித்து என்ன பயன்? நான் டேஃபடில்ஸை படித்திருக்கிறேன். ஆனால் மலர்களை பார்த்து நேசிக்க தெரியாவிட்டால் என்ன பயன்? நியூட்டனை படித்திருக்கிறேன். ஆனால் நியூட்டனை படித்த பிறகு வாழ்க்கையிலே ஒவ்வொன்றிலும் ஒரு அறிவியல் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் என்ன பயன்? நான் டார்வினை படித்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு பொருளை பார்க்கிற போதும் இயற்கை இதை எப்படி உருவாக்கி கொடுத்தது என்று வியக்காமல் இருந்தால் என்ன பயன்? படிப்பது என்பது வெறுமனே மதிப்பெண்கள் பெறுவதற்காக அல்ல, தேர்விலேயே எழுதி மறந்து விடுவதற்காக அல்ல. ஆக வாழ்க்கை திறன் என்று சொன்னால் அதிலே முதலில் வருவது பிரச்சனைகளை தீர்ப்பது. தற்கொலைகள் ஏன் அதிகம் படித்த மாநிலத்தில் நடக்கிறது? அவர்களுக்கு பிரச்சனைகள் வந்தால் தீர்க்க தெரியவில்லை. பாட புத்தகத்தை பார்க்கிறார்கள். பாட்டனி புத்தகத்தை பார்த்து மேட்டனி போவதில் உள்ள சிக்கலை தீர்க்க முடியுமா? முடியாது. உங்களுக்கான சிக்கல் வாழ்க்கையிலிருந்து தான் வருகிறது, பாட புத்தகத்தில் இருந்து வரவில்லை. எவன் ஒருவன் துணிச்சலோடு எதிர்த்து நிற்கிறானோ, விவேகானந்தரை குரங்குகள் துரத்தி கொண்டு வந்தன, பயந்து ஓடினார். ஒரு கட்டத்தில் அவருடைய உள்ளுணர்வு சொன்னது துணிந்து நில், எதிர்த்து நில் என்று. எதிர்த்து நின்றார், குரங்குகள் பயந்து கொண்டு ஓடின. யார் துணிகிறார்கள் என்பதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் இழக்கவே கூடாது. ஏனென்றால் இது ஒரே ஒரு வாழ்க்கை தான். தயவு செய்து பல பிறவிகள் இருப்பதாக நினைக்காதீர்கள். ஆத்மா என்கிற ஒன்று கிடையவே கிடையாது. அவையெல்லாம் நாம் மரணத்தை கண்டு பயப்படுவதால் நம் முன்னோர்கள் சொன்ன ஆறுதல். அப்படியே ஒருவேளை ஆத்மா இருந்து நீங்கள் அடுத்த பிறவியில் பிறந்தாலும் கணேசனாக பிறக்கப் போவது இல்லை, கார்த்தியாயனியாக பிறக்கப் போவதில்லை. வேறு பெயர்களில் எங்கோ பிறக்கப் போகிறீர்கள். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த உருவத்தில், இந்த வடிவத்தில், இந்த மூளையோடு, இந்த பெற்றோர்களுக்கு, இந்த சூழலில் நாம் பிறக்கப் போவது ஒரு முறைதான். இந்த வாழ்க்கை மிகவும் சிறியது. 60 ஆண்டுகள் என்பது வெகு விரைவாக ஓடிவிடும். நீங்கள் எண்ணி பார்ப்பதற்குள் ஓடிவிடும். ஆகவே இந்த வாழ்க்கையை அனுபவிக்காவிட்டால், மகிழ்ச்சியோடு அணுகாவிட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு சின்ன சிக்கலுக்கு பெற்றோர் திட்டினார்கள் என்பதற்காக தூக்கு போட்டுக் கொள்வது, ஒரு முறை தேர்விலே தோற்றதற்காக தூக்கு போட்டுக் கொள்வது, முதல் மதிப்பெண் வரவில்லையே என்பதற்காக தூக்கு போட்டுக் கொள்வது, அப்பா புரோட்டா வாங்கி தரவில்லை என்பதற்காக விஷம் அருந்துவது. தமிழ்நாட்டில் 4 நாட்கள் புரோட்டாவை மட்டும் நிறுத்திவிட்டால் புரட்சியே வந்துவிடும். என் கர்நாடக நண்பர் ஒருவர் கேட்டார், உங்கள் ஊரில் துண்டு போல இப்படி விளாசுகிறார்களே அது என்ன என்று கேட்டார். நான் சொன்னேன், அதன் பெயர்தான் புரோட்டா என்று. வேறு எந்த இடத்திலும் இப்படி துண்டை துவைப்பது போல விசிறி நான் பார்த்ததே இல்லையே என்றார். அது எங்கள் தமிழ்நாட்டின் தனிச்சிறப்பு என்று சொன்னேன். உங்கள் ஊரில் இரவு 12 மணிக்கு கூட முடி வெட்டிக் கொள்ளுகிறார்களே என்றேன். 12 மணிக்கும் முடி வளர்கிறதே, அதனால் வெட்டிக் கொள்ளுகிறார்கள் என்று.